Greetings everyone. நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் பார்க்கணும். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கௌதம் கம்பீர் has been appointed as the head coach of Indian men's cricket team for how many years அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியன் கிரிக்கெட் டீமோட கோச்சா கௌதம் கம்பீர் வந்திருக்காங்க. ஸோ இது ரீசெண்டா வந்த நியூஸ் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ எவ்வளவு வருஷத்துக்கு அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இதை மிஸ் பண்ணிருப்போம் நம்ம. ஓகேவா? ஸோ எவ்வளவு வருஷத்துக்கு அப்படின்னா கௌதம் கம்பீர் will be the ஹெட் கோச் ஆஃப் இந்தியன் டீம் ஃபார் 3 இயர்ஸ். ஓகேங்களா? 3 வருஷத்துக்கு கௌதம் கம்பீர் தான் இருக்க போறாப்ல. சரி, அடுத்தது, இந்தியா அண்ட் ரஷ்யா have agreed to increase bilateral trade to $100 billion by which year அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியா ரஷ்யா ட்ரேட் அப்படிங்கிறது, அந்த பைலேட்ரல் ட்ரேட் அப்படிங்கிறது அவங்கவுங்க நாட்டு கரன்சிலேயே நடக்க போகுது, ருப்பீஸ்லயும் ரூபல்ஸ்லயும் நடக்க போகுது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அண்ட் தென் நமக்கு அந்த ட்ரேடோட டோட்டல் வேல்யூ அப்படிங்கிறது $100 பில்லியன் குள்ள ரீச் பண்ணணும் அப்படின்னா 2030 ரீச் பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, 2030. ஓகேவா? ஸோ 2030 இந்தியா ரஷ்யா ஓட அந்த ட்ரேட் வேல்யூ அப்படிங்கிறது $100 பில்லியன் தாண்டி இருக்கணும். சரிங்களா? அடுத்தது, அக்கார்டிங் டு விச் செக்ஷன் ஆஃப் சிஆர்பிசி த சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் ரூல்ட் தட் முஸ்லிம் விமன் ஆர் என்டைட்டில்டு டு அலிமோனி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிரிமினல் ப்ரொசீஜர் கோடோட எந்த செக்ஷன் படி மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அலிமோனி அப்படின்னா ஜீவன் அம்சம் அப்படின்னு சொல்றாங்களா? ஸோ முஸ்லிம் விமனுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது எந்த சிஆர்பிசியில் எந்த செக்ஷன்னா, நார்மலி ஒரு டிவோர்ஸ்டு விமனுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய செக்ஷன் என்னன்னா சிஆர்பிசியில செக்ஷன் 125. ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே முஸ்லிம் விமனும் வரலாம் அப்படிங்கிறதா ரீசெண்டா ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ செக்ஷன் 125 அப்படிங்கிறதா கரெக்ட். அடுத்தது, ஹவு மெனி மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வேர் சைன்ட் பிட்வீன் ரஷ்யா அண்ட் இந்தியா டியூரிங் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஸ் விசிட் டு ரஷ்யா இன் ஜூலை 2024. ஸோ போயிட்டு வந்தார் இல்லையா? ஸோ எவ்வளவு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க, எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காங்கன்னா 9 எம்ஓஇ. சரிங்களா? அது மட்டும் இல்லாம ரஷ்யா நமக்கு என்ன கொடுத்திருந்தாங்க, 2019 ஒரு அவார்டு நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன அவார்டு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ அப்போஸ்டல் அப்படின்னு சொல்லி இந்த அவார்டு ரஷ்யாவோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. இதை வந்து நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு இப்ப கொடுத்துருக்காங்க. சரியா? 9 மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பிளஸ் ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ அப்போஸ்டல் பிளஸ் இந்தியா ரஷ்யா ட்ரேட் வந்து $100 பில்லியன் மேல போகணும் 2030 அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதான் இம்பார்ட்டன்டான திங்ஸ் ரஷ்யன் விஷயத்துல. லாஸ்டா, வாட் இஸ் த தீம் ஆஃப் 2024 வேர்ல்டு பாப்புலேஷன் டே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்டு பாப்புலேஷன் டே இன்னைக்கு அப்படின்னா ஜூலை 11. ஓகேங்களா? ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னா, டு லீவ் நோ ஒன் பிஹைண்ட், கவுண்ட் எவ்ரி ஒன் அப்படிங்கிறது தான் தீம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.